திருச்சியை சேர்ந்த சேவியர் துரைராஜ் அவர் என்ன பண்றாரு, ஐந்தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை நிறுவுறாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அதிமுக சந்திக்கின்ற முதல் தேர்தல். அதிமுக சார்பாக அந்த வேட்பாளர் யாருன்னா மரியாதைக்குரிய திரு மோகனரங்கம் அவர்கள். அதாவது ரஷ்யாவுக்கு போக வேண்டிய வேலையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அங்கிருந்து, அதாவது ரஷ்யாவிலிருந்து மும்பைக்கு வராரு. அதிமுக கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் வந்து சந்தியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் மறப்போம் மன்னிப்போம் இந்த வாசகத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார்கள். இதை நான் ஏன் சொல்றேன்னா, திருச்சியை சேர்ந்த சேவியர் துரைராஜ் அவர் என்ன பண்றாரு, ஐந்தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை நிறுவுறாரு. நிறுவி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஆட்சியில் இருந்தால், அதாவது அவங்களுடைய சமூகத்திற்கு அரசு எந்தவித சலுகை செய்யாதது போல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். உடனே இதை பார்த்த, அதாவது அவருடைய போட்டி மனப்பான்மை கொண்ட சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த தீர்மான நகலை அப்படியே பிரதி எடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ராமாவர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு அமைதியாக இருக்கார், எந்தவித குறிப்பும் எழுதவே இல்லையாம். அதன் பிறகு 2 மாதம் கழித்து அவர் சென்னையுடைய மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ராமாவர் வீட்டுக்கு வராரு. பெரிய ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உதவியாளர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஓரமாக போய் நில்லுங்க அப்படின்றாரு. இதை தலைவர் பார்த்து விட்டார். பார்த்த பிற்பாடு, நீ ஏன் அப்படி கூறுகிறாய், அது தவறு அல்லவா அப்படின்னாரு. நீங்கள் வாங்க அப்படின்னாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அந்த ரோஜாப்பூ மாலையை போடுறாரு. தலைவர் தோல் மேலே கையை போட்டு அவருக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மறப்போம் மன்னிப்போம். தன் வீடு தேடி யார் வந்தாலும் தலைவர் மன்னித்து விடுவார், மறந்து விடுவார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு அதிமுக கட்சி ஆரம்பித்தார். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தல். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அதிமுக சந்திக்கின்ற முதல் தேர்தல். தலைவர் என்ன பண்ணுறாரு, ரஷ்யாவுக்கு போகிறாரு. ஏன்னா அந்நாட்டின் அழைப்பின் பேர் தலைவர் போகிறாரு. அதிமுக சார்பாக அந்த வேட்பாளர் யாருன்னா மரியாதைக்குரிய திரு மோகனரங்கம் அவர்கள். மாற்று கட்சி சேர்ந்து ஒரு நபர் இருக்கார். அதாவது அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அதிமுக சேர்ந்த சில பேர் வாக்களிக்க போவதாக தகவல் பரவுகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் காதுகளுக்கு எட்ட தலைவர் என்ன பண்ணார், உடனே அதாவது ரஷ்யாவுக்கு போக வேண்டிய வேலையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அங்கேருந்து, அதாவது ரஷ்யாவிலிருந்து மும்பைக்கு வராரு. அவர் அங்கே யார் வரவேற்றாங்கன்னா, மரியாதைக்குரிய சக்கரபாணிகளுடைய மகள் புதல்வி. அங்கே ஒரு ஹோட்டல் தங்க வைக்கிறாங்க. தலைவர் சென்னைக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஜானகி அம்மா மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ஓட்டுநர் கதிரேசன் அவங்க மட்டும் தான் தெரியும். அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு, டி நகர் ஆஃபீஸ்க்கு வராரு. அதிமுக கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் வந்து சந்தியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் கொடுக்க முடியவில்லையே ஒரு ஏக்கம். இன்னும் சில பேருக்கு தலைவர் நல்லபடியாக போயிட்டு வந்த சொல்லிட்டு சந்தோஷமா. அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு, அத்தனை பேர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறார்.